ஹே ஆல், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற உளுந்தமுட்டு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட மெயின் பெனிஃபிட் என்னென்னா, பெண்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் ரெகுலேட் பண்ணும், நம்மளோட போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, ஹார்ட்டை நல்லா பார்த்துக்கும். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, ஸோ நமக்கு ரொம்ப எனர்ஜியாக இருப்போம். இதில் நல்லெண்ணெய் இருக்கனால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அண்ட் இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கருப்பு உளுந்தம்பருப்பு 1 கப், பச்சரிசி 1/2 கப், உப்பு, நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் எடுத்து வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ண வச்சிடலாம். அதே மாதிரி பச்சரிசி 1/2 கப் எடுத்து அதையும் வாட்டரில் சோக் பண்ண வச்சிடலாம். ரெண்டையும் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா கருப்புளுந்தம் பருப்புனால வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே ஒயிட் உளுந்தம் பருப்பாக இருந்ததுன்னா நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணி சோக் பண்ண வச்சுருக்கலாம். ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறின அரிசியும் உளுந்தும் எடுத்து அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்சரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு கிரைண்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும், கொஞ்சம் ரவையாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி புட்டுக்கேற்றது. இட்லி பானையில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ண விட்டுட்டு இப்போது இட்லி தட்டை எடுத்து ஒவ்வொரு குழிக்கும் மாவு ஊற்றி வச்சிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு எங்கள் வீட்டு பேக்யார்ட் கார்டனில் நான் செஞ்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டீம்லாம் நல்லா வெளியே போயிட்டுருக்கு. ஐ திங்க் இட்லி வெந்துருச்சு. இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போது இட்லி எல்லாமே எடுத்துடலாம். இப்போ உதுத்து விட்டுறலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் கேக்கோட டெக்ஸ்சர் மாதிரியே இருக்கும். புட்டு பதத்துக்கு நல்லா உதுத்து விட்டாச்சு. இது மற்ற புட்டு மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட ஆட் பண்ணலாம், ஆனால் என்கிட்ட இப்போ கருப்பட்டி இல்லை. நமக்கேற்ற ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஃபைனலாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த புட்டை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சா இது இன்னும் கொஞ்சம் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை நான் கப்பில் எடுத்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு கார்னிஷ் பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.